ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான கொஞ்சம் சூடான மாலை வணக்கம். 2-3 நாளாகவே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சம்மர் வருதா போகுதா இல்லை நிலையாக இங்கே இருக்குமா தெரியல. வெளி விவகாரங்களை நம்ம மாற்ற முடியாது. சன்னோட பவரை மாற்ற முடியுமா? மாற்றினா வேறு ஏதாவது ரியாக்ஷன் வந்துடும். ஆனால் மனசுக்குள்ளே வரக்கூடிய விகாரங்களை மாற்ற முடியும். இதுதான் மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாதை. எப்படி மாற்றுறது அதைத்தான் குருதேவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். அவருடைய அமுதமொழிகளை ருசிச்சுக்கிட்டு இருக்கோம். போன வகுப்பில் பார்த்தோம், மகேந்திரநாத் சொன்னார், சாதாரண மக்களுக்கு, பாமர மக்கள் அப்படின்னாக்கா அதிகம் படிக்காதவங்க, விஷயம் தெரியாதவங்க, அவங்களுக்கு படித்தவங்க சரியான பாதையை எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னார். அது உலக விஷயத்தில் ஓகே. 10 20 அப்படின்னு ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தா தட் இஸ் நெசசரி. ஆன்மீகத்தில் எல்லாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அன்லெஸ் யூ கெயின் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் யூ கேனாட் கிவ் இட் டு அதர்ஸ். இது உலக வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் இல்லை? என்கிட்ட இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. சார் என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுங்க சாமி, 2 நாள் கழித்து கொடுக்குறோம்னாக்கா நான் கொடுக்க முடியும். நானே அவர்கிட்ட போகலாமான்னு யோசனை பண்ணுறப்ப அவர் என்கிட்ட கேட்டா. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கார்ட்டூன் பார்த்தது, மதன் கார்ட்டூன், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்மால் ஹவுஸ், ஒன்றும் பெரிய டெக்கரேஷன் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் போய் அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படிங்கிறான். உள்ளேருந்து சத்தமே காணும். 2வது ஃபோட்டோ அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படிங்கிறான், சத்தமே காணும். 3வது ஃபோட்டோ பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகி வராங்க. அவங்களே அது பிச்சைக்காரங்க வீடு தான். அது அங்கே போய் கேட்டால் என்ன கிடைக்கும்? இது மதனுடைய ஒரு ஃபோட்டோ கார்ட்டூன், ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது. ஸோ லைக் தட், அன்லெஸ் வி ஹாவ் சம் நாலேஜ். உலக வாழ்க்கையில் கூட மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கணும்னாக்கா யாரால் முடியும்? தெரிஞ்சவங்க தான் இல்லையா? எல்லாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் ஒரு தடவை சேலம் போயிருந்தேன், ஒரு பஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கூடவே வந்தார். நான் அவரை கூப்பிடக்கூட இல்லை, சரவணன் பேர். அவரே வந்தார். நானும் வரேன் மாறா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தார். அவர் அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த ஏதோ ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்தார். ஆஸ் அ ரிசல்ட் அந்த பஸ்ஸு வாங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சது. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. ஹி வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் மீ. இப்போ விஷயம் தெரியாத ஆளை அழைச்சிட்டு போனேன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாங்கி கட்டி வச்சுட்டு ஒரே வருஷம் அப்புறம் நாம் அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உலக விஷயத்திலே நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப எட்டாக்கனி. பிகாஸ் இதில் அனுபவங்கள் வர்றது ரொம்ப ரேர். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். 1000 பேரில், 1000னாக்கா ஒரு ஜஸ்ட் 1000ல் ஒருவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? 1000ல் யாரோ ஒருத்தன் என்னை பார்க்கணும், என்னை அடையணும் அப்படின்னு துடிக்கிறான். அந்த மாதிரி யார் துடிக்கிறாங்களோ அவங்களில் பல பேர் மத்தியில் யாரோ ஒருத்தன் என்னை அடைகிறான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப வேடிக்கை. என்னன்னாக்கா ஒரு மந்திரம் வரும், தத் தூரே தத் அந்திகேச்ச அப்படின்னு ஒரு மந்திரம். ரொம்ப பக்கத்தில் இருக்குது.
நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவரை பகவான் தான். ஆனால் ரொம்ப தூரமாக நாம் ஃபீல் பண்ணுறதும் அவர் தான். தூரே அந்திகேச்ச அப்படின்னு ஒரு வேத மந்திரமே இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால என்னமோ அப்படி பார்க்க முடியறதில்லை நம்மால். ஒரு சின்ன கல் இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டாக்கா உலகமே மறைஞ்சி போயிடும். லைக் தட் இங்கே மறைஞ்சிட்ருக்கிறார். அவரை பார்க்க முடிகிறது ரொம்ப கஷ்டம். யார் பார்த்தாங்களோ அவங்க தான் அந்த விஷயத்தில் வழிகாட்ட முடியும். நாட் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். இது ஒரு வேடிக்கை, ஒரு கதை. கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு இடத்துல சொன்னேன். உலகம் படைத்த ஆரம்பத்தில் கடவுள் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருந்தார். ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணால் வந்துட்டு இருந்தாராம். பார்த்தா மனுஷன் எடுத்ததுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். பைப்பில் தண்ணி வரல, கரண்ட்டு சரியாக ஒர்க் பண்ணல, எதுக்கோ பிரார்த்தனை பண்ணுறோம். அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவரும் பார்த்தா இவனுடைய தொல்லை தாங்க முடியல. ஸோ இவங்கிட்ட தெரியாத மாதிரி நாம் மறைஞ்சிக்கணும். எங்கே போய் மறைஞ்சிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்படியே வரார். ஏதோ ஒரு தெருவில் ஒரு அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. அந்த அப்பா திட்டுறார் பையனை. நம்ம பையன் ரொம்ப மோசமாக இருக்கான், பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்துடுறான். காலேஜில் படிக்கிற பையன், எப்படி அவங்ககிட்ட பணத்தை காப்பாற்றுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒய்ஃப் ரொம்ப நல்ல புத்திசாலி பொண்ணு. அவன் சொன்ன, இது ஒரு பிரச்சனையா, அவன் படிக்கிற நோட் புக்கில் வைங்க, திறந்தே பார்க்க மாட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். இதை கேட்டோடனே கடவுளுக்கு எஸ், தட் இஸ் த பாயிண்ட். நான் வெளியில் இருந்தால் தானே இவங்க அடிக்கடி கூப்பிட்றாங்க, அவங்க உள்ளத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னு. இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஸோ மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதில் இது ஒன்று. ஸோ உள்ளே இருக்கிறார். அவரை கடைஞ்சி எடுத்து யார் பார்த்தாங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு ஆன்மீகத்தில் போதிக்க முடியும். புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் போதிக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டை போன வகுப்பில் மகேந்திரநாத்துக்கு ராமேஸ்வர் சொன்னார். அதை பார்த்தோம். அப்போது மகேந்திரநாத் நினச்சிக்கிறார், இவர் கூறுவது என் நெஞ்சை தொடுகிறது என்று எண்ணினார். இவர் சொல்கிறது என்ன, சத்தியம் எப்போவுமே ஹர்ட் பண்ணாது, புரிய வைக்கும். உண்மையான சத்தியம் சொல்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் டைரக்ட்லி இட் கோஸ் டு தி ஹார்ட், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை சொல்லிவிட்டு அவர் எழுதுகிறார், குருதேவருடன் அவர் வாதிட்டது இதுவே முதலும் கடைசியும். இதுதான் ஃபஸ்ட் டைம், இதுதான் லாஸ்ட் டைம். அவருடைய அகங்காரம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அகங்காரம் அப்படிங்கிறப்போ ஒரு கதை ஞாபகம் வருது. இது பட்னத்தார் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்னத்தார் வாழ்க்கையில் நடந்ததா இல்லை வேறு ஒரு ஞானி வாழ்க்கையில் நடந்ததா, அது அப்புறம் பார்க்கலாம். பட் கதை இது தான். பட்னத்தாரே வச்சுப்போம், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். பெரிய பணக்காரராக இருந்தார். அந்த அரசருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இருந்தது அவர்கிட்ட பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சச் எ கிரேட் பர்சன், ரிச்சஸ்ட் பர்சன். அவர் எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டுட்டு, பையன் போனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு அதே ஊரில் பிச்சை எடுத்து சாப்பிட்டார். பாத்திரம் கூட கிடையாது. ஸோ அப்போ ஒரு நாள் அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. வரப்பில் படுத்துருக்கிறார். ஈவினிங் டைம் கையை தலைக்கு இப்படி சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு படுத்துருக்கிறார். 2 லேடிஸ் வரப்பில் அந்த பக்கம் போகிறாங்க, தண்ணி எடுக்க போகிறாங்க. ஒரு லேடி சொல்கிறா, பா எவ்வளோ பெரிய மகான், எவ்வளவு சொத்து இருந்தது, எவ்வளோ பணக்காரர், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வெட்ட வெளியில் வரப்பில் படுத்துருக்காரு, என்ன தியாகம் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா அப்படி பார்த்துட்டு, என்ன தியாகம், இன்னும் தலைக்கு ஒரு தலகாணி வேணுங்கிற எண்ணம் இருக்கே, கையை வச்சுருக்காரு இல்லையா, அந்த சுகம் தேவைப்படுது இல்லையா, அப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக தியாகம் பண்ணலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பேசிட்டு போகிறான். இவர் படுத்திருக்கார வழியே தூங்கலை. காதில் கேட்குது, ஆஹா இது கூட ஒரு டைப் ஆஃப் சுகம் தானே, கரெக்டாக அந்த பொண்ணு சொன்னா, நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக படுத்துருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் கழித்து 2 பேரும் திரும்பி வராங்க. இப்போ நேராக அப்படியே படுத்துருக்கிறார், தலைக்கு அணை இல்லை. அப்போ முதல் பெண் சொன்னா, பாரு இப்போ பாரு அந்த சுகத்தையும் விட்டுட்டார், தியாகி தானே. உடனே 2வது பொண்ணு சொன்ன, என்ன தியாகி, மற்றவங்க தன்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், இன்னும் அந்த எண்ணம் இருக்குது, இது என்ன தியாகம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்து
அம்மா பராசக்தி, நீ எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவே, மாயிலிருந்து விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு தெரியாது, உனக்கு கோடி நமஸ்காரம் சொல்லி 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணாருன்னு ஒரு இன்சிடென்ட். ஸோ இந்த அகங்காரம் அப்படிங்கிறது இட் இஸ் ஸோ சட்டில், வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் தேர் ஆர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அகங்காரம் நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சு இருக்குது. அதை போக்குறது கஷ்டம், டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். இதை தான் ராமகிருஷ்ணன் நமக்கு புரிய வைக்கிறார். மகேந்திரநாத்துக்கு அந்த அகங்காரம்லாம் போயிடுச்சு. அவர் கொஞ்சம் அப்படியே பணிவாக நிற்கிறார். அதை பார்த்துட்டு ராமகிருஷ்ணருக்கு ஒரு அன்பு வருது. ராமகிருஷ்ணன் சொல்கிறார், மண் உருவத்தை பூஜை செய்வது பற்றி பேசினாய், பூஜை மண் உருவத்துக்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளை எல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். சொல்லிட்டார், முன்னாடியே சொல்லிட்டார் இந்த பாயிண்ட். அப்போ கொஞ்சம் கோபமாக சொன்னார், இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார், கொஞ்சம் நிதானமாக சொல்கிறார் ராமகிருஷ்ணர். யார் படைச்சாரோ அவர் தான் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. நான் போன வகுப்புலேயே சொன்னேன், கிருஷ்ணன் சொல்வார், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். யாருக்கு எந்த மாதிரி தகுதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பூஜை பண்ணுறாங்க, என்னென்ன பாதைகள் இருக்கோ எல்லாமே என்னுடைய பாதைகள் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். இதுதான் சனாதன தர்மத்துடைய மிக உயர்ந்த கருத்து. இதைத்தான் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து 11th செப்டம்பர் 1893 சிகாகோவில் போய் பேசுகிறப்ப இந்த கருத்தை தான் சொன்னார். எந்த மதம் இந்த அற்புதமான கருத்தை உலகத்துக்கு சொல்லிச்சோ அந்த மதத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு பேசினார். அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், இன்னும் புத்திஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே அந்த கருத்தெல்லாம் கேட்டுட்டு அசந்து போய் நின்னாங்க. அதுக்காக தான் விவேகானந்தருக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை கிடைச்சது. இந்தியாவை எல்லாரும் மரியாதையோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இந்த ஸ்லோகம். ஸோ இதை தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ ஒரு ஸ்கூலுக்கே போனாலும் எல்கேஜியும் இருக்குது, 12th இருக்குது. 12th தான் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் வி நோ, பட் எல்கேஜி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் எல்கேஜியில் இருந்த பையன் தான் இப்போ 12th போயிருக்கான். 12th இருக்கக்கூடிய பையன் எல்கேஜி முடிக்காமல் அங்கே போக முடியாது. எல்கேஜியில் இருக்கிற பையன் டெஃபினெட்லி ஒன் டே ஹி வில் கோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் இல்லையா. இந்த திருக்கோவிலூரில் ஞானானந்தகிரின்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார், பெரிய மகாத்மா. எவ்வளோ மகாத்மாக்கள் நம்ம ஊரில் நம்ம நாட்டில். அவர்கிட்ட போய் ஒரு பக்தர் வந்து, நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியல. நாம் சொல்கிறது தான், ஒன்றும் உள்ள நடந்த மாதிரியே தெரியல சாமி, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னப்போ, அப்படியா உட்கார் அப்படின்ட்டார். அவர் கொஞ்சம் கேஷுவலாக பேசுவார், ரமணர் மாதிரி உம்முன்னு இருக்க மாட்டார், கொஞ்சம் சிரிச்சிட்டே பேசுவார். ஒரு பக்தர் வந்தார், இன்னொருத்தர் 2 மாம்பழத்தை வச்சார். பச்சையாக இருக்குது பார்க்குறதுக்கு, உள்ளே எப்படின்னு தெரியாது, பச்சையாக இருக்குது. 2 வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் உட்காந்துருக்கிறார். அது முடிஞ்ச உடனே இன்னொரு பக்தர் வந்தார், இந்த பக்கம் 3 பழம் வச்சார், மாம்பழம். அது நல்லா மஞ்சளாக இருக்குது, கனிஞ்சிருக்கு. அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறார். ஞானானந்தகிரி சொன்னார், இந்த கேள்வி கேட்ட பக்தரை பார்த்து, இங்கே பார்த்தியா, அது பழுத்தது, ஒரு காலத்தில் இது மாதிரி இருந்தது, இது ஒரு காலத்தில் அது மாதிரி ஆகும், காலத்துக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்ன அற்புதமான விளக்கம் இல்லையா. ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா, நமக்கு கூட சில சமயம் மனசில் வந்து ஒரு டிஜெக்ஷன் வரும் இல்லையா. என்ன இது டெய்லியும் கோயிலுக்கு போகிறோம், இந்த சாமியோட லெக்சரை கேட்குறோம், உள்ளே ஒன்றும் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு பழுத்துக்கிட்டே இருக்க உள்ள. ஸ்லோலி 1 day 2 days 3 days போக 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 அந்த மெச்சூரிட்டி தெரியும். அதுதான் சொல்கிறார், பலவிதமான கிரேட் எப்படி ஸ்கூலில் இருக்கோ, டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் தேர் அக்கார்டிங் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன். அதை போல் இறைவனே இந்த பலவிதமான பூஜை முறைகளை ஏற்படுத்திக்கிறார். இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போனால் நாம் ஒன்று கவனிச்சிருக்கோமோ என்னமோ தெரியாது,
கிராமத்தில் கூட அந்த சாமுண்டி மாயாண்டி இதுக்கெல்லாம் பூஜை பண்ணுறவங்க கூட பூஜை பண்ணுறப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிறோம் பாருங்க. நிறைய படித்தவங்களும் இங்கே வந்துட்டு அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டே முன்னால் உட்காந்துருக்கிறார், அவரை பார்க்க வேண்டியது தானே. கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறோம். கிராமத்தில் போய் பார்த்தாக்கா அவன் பூஜை பண்ணுறப்ப அவனு கண்ணை மூடிட்டு ஏதோ மந்திரம் சொல்கிறான். தட் மீன்ஸ் எவ்ரி ஒன், எல்லாருமே உள்ளே தான் தேடுறோம். வெளியில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப அற்புதமான கருத்து இது. அதை தான் சொல்கிறார், இவைகள் எல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப கடவுளே அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணன் கொடுக்குறார். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள் இல்லவா, அதுபோல் வீட்டில் அந்த மாதிரி அப்கோர்ஸ் சின்ன குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு தனி சாப்பாடு ஏதோ பவுடர்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க, சூடு பண்ணி நைஸாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பல் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடும். கொஞ்சம் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அப்படின்னா கூட அது கேட்கும், இன்னும் இட்லி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். ஒரு 20 வயசு பையன் வந்து ஒரு 8 இட்லி சாப்பிட்டான் அப்படின்னாக்கா 2 வயசு குழந்தைங்க 8 இட்லி கொடுத்தா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டலில் போய் தங்க வேண்டியதுதான் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறார். ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள், வீட்டில் மீன் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கே மீன் எக்ஸாம்பிள் கேட்டு நீங்கள் வந்து ஐயோ அபிஷ்டு அப்படின்னு சொல்லாதீங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்து பிராமின்ஸ் கூட சாப்பிடுவாங்க, அந்த ஒரு கல்ச்சர் அப்படி. ஸோ மீன்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஹோல் வெஸ்ட் பெங்கால் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குளம் இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு அங்கே வந்து அது லேண்டு கூட ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நெல் வந்து நல்லா விளையும். இங்கே நம்ம நாட்டில் தான் வந்து குளத்தையெல்லாம் மூடிட்டு ஏரியை காணும், ஏரி போய் வேளச்சேரி ஆகுது இல்லையா? ஏரி அது என்னமோ அந்த வெள்ளம் வந்தப்போ ஒரு படத்தை போட்டு ஒரு ரிப்போர்ட்டர் எழுதியிருந்தார், நாம் இருந்த இடத்துக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வந்திருக்கு தண்ணி அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இல்லை முகப்பேர் வேளச்சேரி எல்லாம் ஏரி, அது மேலே ஏறி உட்காந்துருக்கோம் நாம். ஸோ அங்கே வந்து குளம் நிறையா இருக்கும். அதுவும் வந்து காமர்பூர், ஜெயராம்பாட்டி, பர்துவான் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தா அங்கங்கே குளம் வெட்டி வச்சுருப்பாங்க, தண்ணி இருக்கும். அதில் குட் வாட்டர் ஆர் பேட் வாட்டர், தண்ணி இருந்தாலே இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கும். அது இருந்தால் நமக்கு வந்து எல்லா இடத்துக்குமே கிடைக்கும், விவசாயம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி குளம் இருக்கிறதுனால அந்த குளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அதில் மீனை விட்டுருப்பாங்க. ஸோ நிறைய மீன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சீனியர் சாமிஜி எனக்கு சொன்னார், அந்த ஊர் வெதருக்கு மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எப்படி கடவுள் படைச்சிருக்கார் பாருங்க. இன்னொரு விஷயம் கூட உண்டு, மீன் சாப்பிட்டா மூளை வந்து கூலாக வேலை செய்யும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்காக உங்களை சாப்பிட சொல்லலை, இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட். எனிவே, ஸோ அங்கே மீன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு. அதை வச்சு ராமகிருஷ்ணர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வீட்டில் மீன் கொண்டு வரப்பட்டுள்ளது, யாருடைய வயிற்றுக்கு எது சரியாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப அதை அந்த தாய் பல வகைகளில் சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு கறி, ஒருவனுக்கு வறுவல். யாருக்கு எது நல்லதோ, யாருடைய ஜீரண சக்தி எப்படி உள்ளதோ அதற்கேற்ப செய்கிறாள். என்ன புரிகிறதா அப்படின்னு கேட்குறார். சிம்பிள் எக்ஸாம்பிள், உலகத்தில் பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. இப்போ வழிபாட்டை வச்சு தான் உலகம் முழுக்க சண்டே. எங்கள் மதம்தான் உண்மை அப்படின்னு ஒரு குரூப், இல்லை இல்லை உங்கள் மதம்தான் உண்மை அப்படின்னு இன்னொரு குரூப். யாருமே வந்து மதம் என்ன சொல்லுது, அதன் வழியில் போகிறோமா அப்படின்னு கவலைப்படுறதில்ல. இதுதான் சிறப்பு, அதுதான் சிறப்புன்னு சொல்லி அதை வச்சு சண்டை போட்டுகிட்டே இருக்கும். கீழ்நிலையிலே இருக்கும், விலங்கு நிலையிலே இருக்கும். விவேகானந்தர் சொல்லுவார், மேன் இஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் அனிமாலிட்டி, ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி அப்படி சொல்லுவார். மனுஷன் யார் அப்படின்னாக்கா விலங்குத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வீகத்தன்மை ஆகியவற்றின் தொகுப்பு. இதில் வந்து நாம் எதுக்கு சாப்பாடு போடுறோமோ அது வளரும்.
சண்டை போட்டால் எதுக்கு சாப்பாடு போடுறோம்? விலங்குக்கு போடுறோம். பூஜை எல்லாம் பண்ணாக்கா தெய்வத்துக்கு போடுறோம். அதை பண்ணுறதை விட்டுட்டு, அதுக்காக தான் மதம். ரிலிஜன் இஸ் ஃபார் மேன், நாட் மேன் இஸ் ஃபார் ரிலிஜன் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். மதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு மதம் பிடிச்சி நாம் ஆடிட்டுருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த மாதிரி சண்டைகள் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. என்ன புரிகிறதா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ பணிவோடு அவரே போடுறார். இப்போ கம்ப்ளீட்லி தட் ஈகோ இஸ் எரேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். முன்னாடி இருக்கிற ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் பயங்கரமான டெப்த்து உள்ள ஆள். இவர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், சொல்கிறத கேர்ஃபுல்லாக கேட்கணும். ஒருத்தருடைய கிரேட்னஸ் தெரிஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணிவு வரும். பணிவு வந்து டிமாண்டு பண்ணுறதில்லை, மதிப்பு மரியாதை, கமாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தாலே ரோமரோலா அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் விவேகானந்தரை பற்றி எழுதுகிறப்போ he was born with kingliness அப்படின்னு எழுதுகிறார். என்ன ஸ்டேட்மெண்ட்டு! யார் அவர் முன்னால் வந்தாலும் அவருக்கு வணக்கம் சொல்லாமல் போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ராஜகம்பீரம் விவேகானந்தருக்கு அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஃப்ரெஞ்சில் பிறந்தவர், ஃப்ரான்ஸில். ஸோ அந்த மாதிரி இப்போ பணிவோடு இருக்கிறார். ஏன்னாக்கா ராமகிருஷ்ணனுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி பவர்ஃபுல் வார்த்தைகள், அனுபவத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ அப்போது மகேந்திரநாத் சொல்கிறார், பணிவோடு புரிகிறது சுவாமி. சுவாமி, இறைவனிடம் மனத்தை செலுத்துவது எப்படி? இதிலிருந்து தான் உண்மையான அமுதமொழிகள் ஆரம்பிக்குது. இப்போ தான் கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வருவார் 3 வால்யூம்லேயும். இறைவனிடம் மனத்தை செலுத்துவது எப்படி அப்படின்னு மகேந்திரநாத் கேட்குறார். ஸ்ரீராமகிருஷ்ணர், இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜபம் செய், அவரது திருப்புகளை இடைவிடாமல் பாடு, அத்துடன் சத் சங்கமும் வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. இந்த கிளாஸுக்கெல்லாம் வாங்க, அடிக்கடி கேளுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னாக்க, அதர்வைஸ் மனசில் வந்து எவ்வளோ வேர்ல்ட்லினஸ் வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடும். தீட்சை எடுக்கிறது அதுக்காக தான் 3 இது சொல்கிறார், 2 பாயிண்ட் சொல்கிறார், முக்கியமான 3 பாயிண்ட் சொல்கிறார். திருநாமத்தை எப்போதும் ஜபம் செய். எப்போவும் ஜபம் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். பட் நம்முடைய குருமார்கள், நம்ம சங்கத்தில் தீட்சை கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும், மார்னிங் ஒரு அரை மணி நேரம், ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் மினிமம் உட்காந்து ஜபம் பண்ணணும். நான் கல்கத்தாவில் இருந்தப்போ ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு டிவோட்டி அடிக்கடி வர்றவங்க. சாமிஜி ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ப்ராப்ளம் என்கிட்ட போய் கேட்குறீங்க, பிரசிடென்ட் மகாராஜா கேளுங்க, அவர் தான் தலைவர், அவர் தான் சொல்லணும். இல்லை இது சின்ன ப்ராப்ளம், அவர் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளம்? ஒரு 3 நாள் வீட்டை விட்டு வெளியில் போகணும், ஏதோ கல்யாணமோ ஏதோ. வீட்டில் குரு மகாராஜ் இருக்கார், அவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க? இது ப்ராப்ளம். ஏன்னா டெய்லி வந்து அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் ஆரத்தி காட்டிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. குட் ஹேபிட், நாட் பேட். அப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு சாப்பாடு கோயிலில் வந்து அன்னபோக் பண்ணுறோம்னாக்கா இங்கே வந்து வைதிக பூஜை நடக்குது டெய்லி. வீட்டிலலாம் வைதிக பூஜையெல்லாம் நடக்காது, ஏதோ கொஞ்சம் ஊதுபத்தி காட்டுவீங்க, தூபம் காட்டுவீங்க, அவ்வளோதான். அங்கெல்லாம் வந்து அன்னபோக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்லோடு தேவையில்லாமல். நான் கேட்டேன், யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த எதிர்த்த வீட்டில் ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து தீட்சை வாங்கியிருக்கு நம்ம மடத்தில் தான், அவங்க வீட்டில் டெய்லி பண்ணுறாங்க, அந்த அம்மா தான் வந்து சொல்லிச்சு, தீட்சை வாங்கினாக்கா குரு மகாராஜுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், உங்கள் குரு ரங்கநாதஞ்சிக்கிட்ட தீட்சை வாங்கின அம்மா, உங்கள் குரு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க சொன்னாரா? இல்லை, அவர் சொல்லலை. அவர் என்ன செய்ய சொன்னார்? மார்னிங் ஈவினிங் ஜெபம் பண்ண சொன்னார். அதை பண்ணுறீங்களா? இல்லை, அதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. பார்,
அப்புறம் நான் கேட்டேன், இப்போ உண்மையிலே உங்கள் குரு வந்து ரங்கநாதாந்திச்சியா இல்லை அந்த எதிர்த்தை விட்டு அம்மாவா? இல்லை பக்தினாக்கா ஒன்றும் அழறது பக்தி கிடையாது, புத்தியால் வர்றது பக்தி. அப்போ தான் எதுக்கு அழணும் எதுக்கு அழக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். சும்மா வச்சு அங்கே போய் நின்றுட்டு ஒன்று அழுதாக்கா அது பக்தின்னு நினச்சிட்ருக்கோம். வீக்னஸ், அது எமோஷனல் வீக்னஸ். அதுக்கெல்லாம் அவர் வரவே மாட்டார். புத்திசாலித்தனத்தோடு அங்கே போய் அப்ரோச் பண்ணணும். ராமகிருஷ்ணன் அதுக்காக தான் சொல்லுவார், நீ பக்தனாக இரு, அதுக்காக நீ முட்டாளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படிம்பார். அந்த மாதிரி நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், ரங்கநாதாஞ்சி சொன்னதை விட்டுட்டீங்க, மார்னிங் ஈவினிங் ஜெபம் பண்ண முடியல, சும்மா ஒரு 108 தடவை பண்ணிவிட்டு நான் டைம் இல்லை சாமிஜி அப்படிங்கிறீங்க. யாரோ ஒரு முத்தம்மாவோ மணியம்மாவோ சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்குறீங்க, தட் டூ சீரியஸ்லி. இப்போ நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒன்றும் புரியல. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நாம் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். தேவையானதை விட்டுடுவோம். அது ஏதோ இந்த ஒரு பழைய படத்தில் சிவாஜி வந்து பஃபூனாக நடிச்சிருப்பார். ஒரு காட்சியில் வருவார், குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்கும், சிரிப்பு காட்டுறது தானே பஃபூனுடைய வேலை. ஒரு வாழைப்பழத்தை இது பண்ணிவிட்டு பழத்தை தூக்கி போட்டு தோலை சாப்பிடுவார். குழந்தைங்கள்லாம் ஒவ்வொன்று கை தட்டி சிரிக்கும். அது சிரிக்கிறதுக்காக இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் லைக் தட் ஒன்லி. உண்மையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு பொய்யை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கும். டேஸ்ட்டே இல்லையே இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். தோலில் எப்படி டேஸ்ட்டு வரும் இல்லையா? ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு பதில் சொல்கிறார், எப்போதும் இறைவனின் திருநாமத்தை ஜபம் செய். எப்போதும் செய்ய வேண்டாம், அதுக்குள்ளே மார்னிங் ஈவினிங் ஒரு டைம் வச்சுட்டு செஞ்சுட்டே வாங்க. சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் ஒரு பிரம்மச்சாரிக்கோ யாருக்கோ தீட்சை கொடுத்துருக்கிறார். அந்த பையன் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது எனக்கு, நான் கேட்கணும் மகாராஜ் அப்படின்னா. பிரம்மானந்த சாமி, கேளு, நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி நான் உனக்கு குரு மகாராஜ் மந்திரத்தை கொடுத்துருக்கேன், சின்சியராக நான் சொன்ன மாதிரி ஜபம் பண்ணிக்கிட்டே வா. 1 வருஷம் கழித்து உனக்கு டவுட் இருந்தால் வந்து கேளு, இல்லைன்னா வராது. என்னக்கா, கேள்வி எங்கே பறக்குதோ பதில் அங்கே தான் பறக்கணும். வெளியிலேருந்து வர்ற பதில் மனசில் தங்காது. இட் கம்ஸ் அண்ட் கோஸ். ஒன்ஸ் இட் இஸ் ரியலைஸ்டு இன்சைட், இட் ரிமைன்ஸ் தேர் ஃபார் எவர். எப்போவுமே இருக்கும். நம்ம அதுக்காக தான் வந்து நம்முடைய சீனியர் சாதுக்கள் நிறைய பேர் வந்து யாராவது வந்து கேள்வி கேட்டால் கூட உபனிஷத் கூட படித்து பாருங்கள். சிஷ்யன் போய் கேட்பான், குருவே நீங்கள் நேற்று சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா அவர் உடனே கடன்னு பதில் சொல்லவே மாட்டார். என்ன அர்த்தம் இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே அவன் யோசனை பண்ணுவான். எப்போ யோசனை பண்ணுறோமோ அப்போ பதில் பிறக்கும். யோசனை பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் பிறந்தது இறக்கும், இறந்தது பிறக்கும், அவ்வளவுதான். போயிட்டே இருக்கும். போயிட்டு அந்த சர்க்கிள் இட் வில் கண்டினியூ. ஸோ அப்பப்போ கரெக்டாக டைம்லி இந்த பிரம்மானந்த மரம் அதை தான் சொன்னார், நீ ரெகுலராக ஜபம் பண்ணிக்கிட்டே வா, உன் மனசில் வரக்கூடிய சந்தேகங்கள் தானே போகும். பிகாஸ் மைண்ட் பிகம்ஸ் அலர்ட். மனசு அலர்ட்டாக இருந்தால், தெளிவாக இருந்தால், என்ன பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நமக்கே தெரிய வரும். we will not go to the third person for answer. இதுதான் ரீசன். இதுதான் ராஜா மகாராஜ் சொன்னார், நீ ஒழுங்காக ஜபம் பண்ணிகிட்டே வா, உனக்கு டவுட்டே வராது. டவுட் வருதுனாக்கா நீ ஜபம் பண்ணலை, உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி சொன்னார்னு பார்க்குறோம். ஸோ அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு, அது ஒரு பாயிண்ட் சொன்னார். அத்துடன் சத் சங்கம் வேண்டும். இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் சத் சங்கம். இங்கே வர்றது, கிளாஸ் கேட்குறது, இல்லை யூடியூப்பில் கேட்குறது, இல்லை வேறு எங்கேயாவது லெக்சர் நடந்தாலும் போய் கேட்குறது, கோயிலில் உபன்யாசம் கேட்குறது, நொச்சூர் வெங்கட்ராமன் அவருடைய லெக்சர் கேட்குறது, பாலாஜி பாகவதர் அவருடைய லெக்சர் கேட்குறது, இதெல்லாம் வந்து சத் சங்கம். சத் அப்படின்னாக்கா உண்மை பொருள். எந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறப்போ யூ ஆர் அவே ஃப்ரம் வேர்ல்ட்லினஸ். சத்தோட, உண்மையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குது. இதை பர்மனெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு இதை கண்டினியூ பண்ணணும். அதனால் சொல்கிறார், சத் சங்கம் வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும்.
பிகாஸ் இந்த ஜெபத்தை பற்றி சொல்கிறப்போ ஒரு பாட்டு கூட வரும், சிவனுடைய பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருப்பார். எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு லைன் வரும். என்ன அழகான ஒரு லைன். நான் கூட நினச்சிட்டு சும்மா அன்றைக்கி கேட்டுட்டு இருந்தேன் மொபைலில் காலையில். யார் எழுதுனாங்கன்னே தெரியல. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு நினச்சேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் இது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஜெபம் செஞ்சால் அவ்வளோ எஃபெக்ட் உண்டு. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வந்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே போகும். சத் சங்கம், அவ்வப்போது பக்தர்களையும் சாதுக்களையும் நாடி செல்ல வேண்டும். சத் சங்கத்தை பற்றி சொல்கிறப்போ சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்தில் சொல்லுவார், ரொம்ப பாப்புலர் பாட்டு, சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚல தத்துவம், நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு 4 லைனில் சத் சங்கத்தினுடைய மகிமையை சொல்லி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போயிட்டார். சத் சங்கத்தே நிஸ்ஸங்கத்துவம். நிஸ்ஸங்கத்துவம் அப்படின்னாக்க இந்த தேவையில்லாத வெட்டி பேச்சு. ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு, பேனாவை எடுத்துகிட்டு, மார்னிங் 6 மணிக்கு எழுந்தேன், 6 to 7 என்ன பண்ணேன் எழுதுங்க, 7 to 8 என்ன பண்ணேன், சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பண்ணி பார்த்தா இதை பேசினேன், இவர்கிட்ட பேசினேன், கடைசியில் டோட்டல் பண்ணி பார்த்தா தேவையில்லாத பேச்செல்லாம் நிறைய பேசியிருப்போம். அது அப்புறம் நம்ம கணக்கு பார்க்குறதே கிடையாது. பணத்தை எடுக்கிறப்போ கணக்கு பார்க்குறோம், நேரத்தை செலவு பண்ணுறப்போ யாரோ கணக்கு பார்க்குறோமா? ஆனால் பணத்தை விட நேரத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. போனால் வராது, ஏதாவது போனால் வந்துடும். அங்கே நம்ம கணக்கு பார்க்குறதே கிடையாது. ஸோ நிஸ்ஸங்கத்துவம் அப்படின்னாக்க தேவையில்லாத கம்பெனியை வெட்டி எறிகிறது. அந்த கூட்டத்தில் போய் சேராமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். நமக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, ரங்கநாதஞ்சிட்ட தீட்சை வாங்கினவங்க. நம்ம லெக்சர் இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க, ப்ளஸ் மடத்துக்கெல்லாம் போவாங்க. அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் அக்கா வீட்டில் ஒரு விசேஷம் சுவாமிஜி, அக்கா வீடு சென்னையில் இருக்குது, போகாமல் இருக்க முடியாது. உலகத்தில் இருந்தால் இதெல்லாம் மாட்டியாச்சுன்னாக்கா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ போயிட்டோம், சாயந்தரம் போய் தங்கியிருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் எல்லா சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க பேச்சை என்னால் ரசிக்க முடியல சாமிஜி அப்படின்னாங்க. ரொம்ப பாராட்டினேன், வெரி குட் வெரி குட், கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் அங்கே போகிறப்போ சும்மா நடிங்க, அதில் என்னமோ இருக்கிற மாதிரி, ஓ அப்படியா இந்த நகை நல்லா இருக்குல்ல, எஸ் எஸ்ப்பா பியூட்டிஃபுல், ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. இந்த சேலை, பட்டு சேலை ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆமாம் 50,000 கொடுத்து வாங்கினா நல்லா இருக்காத, நல்லா தான் இருக்கும், இல்லைன்னாலும் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? சொல்லலைனாக்கா அவங்க மனசு வேற கேடும் இல்லையா? பியூட்டிஃபுல், எது நல்லா இருக்கோ இல்லையோ, எக்ஸலண்ட், அவ்வளோதான். பாராட்டிட்டு அங்கேருந்து ஒதுங்கிடுங்க. ஏதாவது அமைதியாக போய் ஏதாவது வேலை பண்ணுங்க, இல்லை நாமத்தை சொல்லிக்கிட்டே இவங்களோட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொல்ல வந்தேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே தெரியுது இது உபயோகமான வார்த்தைகள், இது உபயோகம் இல்லாத வார்த்தைகள் அப்படின்னு தெரியுது பாருங்க. அதான் நிஸ்ஸங்கத்துவம். இதை டேஸ்ட் பண்ண ராமகிருஷ்ணர் சொல்லுவார், கல்கண்டு பானகம் சாப்பிட்டவன் நாட்டு சக்கரை பானகத்துக்கு போய் ஆசைப்படுவானா அப்படின்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுப்பார். நீங்கள் கல்கண்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பிகாஸ் வி லூஸ் தி இன்ட்ரெஸ்ட் இன் தட். அதுதான் இங்கே சொல்கிறார், சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம். தேவையில்லாத கம்பெனி தானே போயிடும். நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், மயக்கம் போயிடும். கெட்டவங்களுடைய கம்பெனியை விட விட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மாயை போயிடும், மோகம் மயக்கம் போயிடும். எது உண்மையிலே சத்தியம் அப்படிங்கிறது தெரியும். நிர்மோகத்வே நிಶ್ಚல தத்துவம், மனசு ஸ்டெடியாக இருக்கும். வந்துருச்சா ஓகே, வரலையா வெரி மச் ஓகே, இந்த மாதிரி போகும். நம்ம சாமிஜி ஒருத்தர் கொடுப்பார், இந்த வேதாந்தம்லாம் கேட்டுகிட்டே வந்தால் என்ன பெனிஃபிட் சாமி அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டார். அவர் சொன்னார், வேதாந்தம் கேட்டவனுக்கும் கேட்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ஏதோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது மொபைல்லையோ, டெலகிராம், இப்போல்லாம் டெலகிராம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் எஸ்எம்எஸ் தான். திடீர்னு படிச்சுட்டு வாட் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஃபியூ செகண்ட்ஸ் ஸோ வாட் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வரும். ரொம்ப சிம்பிள், ஃப்ரம் வாட் டு ஸோ வாட். இப்போது ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும், வாட்னாக்கா சில சமயம் அது போனாலும் போயிடும், நின்றுடுச்சு டப்புன்னு இல்லையா?
ஸோ வாட், இட் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரிபடி. என்னமோ ஒரு முல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அழுதுகிட்டு இருக்கிறார். ஃப்ரெண்டு போய் கேட்குறேன், ஏன் அழற? போன வருஷம் எங்கள் மாமா செத்து போனார், எனக்கு 3 லட்சம் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இதுக்கு ஏன் அழற? இல்லை, அப்புறம் 6 மாதம் முன்னாடி எங்கள் பெரியப்பா செத்து போனார், அவர் ஒரு 2 லட்சம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். நல்லது தானே, இதுக்கு ஏன் போய் அழறேன்? 2 மாதம் முன்னாடி எங்கள் அப்பா செத்து போனார், அவர் ஒரு 4 லட்சம் எழுதி வச்சுட்டு போயிட்டார், எல்லாம் வாங்கிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்? இல்லை, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு இனிமேல் யாருமே இல்லை, அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் சொன்னான். மோகம், அந்த மோகம் எல்லாம் போயிடும். இவனும் ஒரு நாள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறான். இல்லை, அது 8 லட்சமோ 80 லட்சமோ தூக்கிட்ட போக முடியும். நான் சேர்த்த பணத்தை என்னோடவே அனுப்பி வைங்க, உயிரோடவே கொளுத்து விட்டாலும் விட்டுருவாங்க. ஸோ நிர்மோகத்வே நிஷ்சல தத்துவம், மைண்ட் வில் பி ஸ்டடி. வாட் ஃப்ரம் வாட் டு ஸோ வாட், அந்த நிலைக்கு போகும் மனசு. ஜஸ்ட் இதை இன்டலெக்சுவலாக தெரிஞ்சுக்கிறதுலே இவ்வளோ பலன் இருக்குது. அதோட சாதனையும் சேர்த்து விட்டோம்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாருமே சிதப்பிரஜர்கள் தான், கவலையே இருக்காது, ஜம்முன்னு. அப்போ தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனாக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு, இல்லை என்னமோ அன்றைக்கி அவன் எதுவும் சொன்னான், என்னை பார்த்து என்னமோ வஞ்சனை வச்சுருக்கா, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்போம். ஒன் ஸ்மால் ஸ்மைல் மே காஸ் ஸோ மெனி டர்புலன்ஸ் ஹியர். எதுக்காக? எமோஷனலி வி ஆர் அட்டாச்ட். அந்த எமோஷனல் வீக்னஸ் இருக்கிற வரைக்கும் இந்த அடிதடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பஜனானந்த சுவாமி ஒரு புக்கில் எழுதுவார், மெடிடேஷன் அப்படிங்கிற புக்கில், மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன பெருசாக கொம்பு கும்பெல்லாம் முளைக்காது, அவங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்காங்க அமங் தி டர்புலன்ஸ். பட் அவங்க மெடிடேஷன் பண்ணி பண்ணி மனசை பக்குவப்படுத்தி அந்த கடல் மத்தியிலே நீச்சல் அடித்து அங்கே ஒரு பெரிய கல், அந்த கல் மேலே போய் உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனை அவர் சொல்லுவார். சுற்றிலும் கடலால் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பட் ஹீ இஸ் நாட் அட் ஆல் டிஸ்டர்ப்டு. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இதெல்லாம். ஸோ நிశ్చల தத்துவே ஜீவன் முக்தி. கடைசியாக மனசு எப்போ ஆழ்ந்து போயிடுச்சோ, ஸ்டடி ஆகிடுச்சோ, இப்போ நமக்கு ஸ்டடியாக இருக்கா மனசு? இதெல்லாம் கேட்குறப்ப ஸ்டடியாக இருக்கிற மாதிரி தோணுது, வெளியில் போன உடனே ஏதோ ஒன்று ஆகுது. அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண மனசு ஸ்டடி ஆகிடும். ஸ்டடி ஆகிடுச்சுனாக்கா தட் லீட்ஸ் டு ஜீவன் முக்தி. இந்த உலகத்தில் இந்த உடம்புல இருக்கிறப்பவே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ரமணர் இருந்த மாதிரி, ராமகிருஷ்ணர் இருந்த மாதிரி, ஞானானந்தகிரி இருந்த மாதிரி, இன்னும் நிறைய சாதுக்கள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அதை தான் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு 3வது விஷயமாக சொல்கிறார், குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. ஔவையார்மா பாடுவாங்க ஒரு பாட்டு, நல்லாரை காண்பதும் நன்றே. இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த ஒரு பாட்டு யாருக்காவது தெரியுமா? தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னு அதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டிருப்பாங்க. கெட்டவங்க சகவாசம், சங்க தோஷம், சேர்வார் தோஷம்னு சொல்லுவாங்க தமிழில். யாரோட சேர்றோமோ அந்த மாதிரி திங்கிங் தான் நமக்கு வரும். ஒன்றுமே இருக்காது. சில பேர் கூட போய் பேசிட்டு வந்தாக்கா நம்ம மனசுலேயே ஒரு பணத்தாசை வந்துடும். நம்ம பாட்டு சாதாரணமாக இருப்போம். இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிருப்பார் சார், போதும் சம்பாதிச்ச போதும், பென்ஷன் வருது, நிம்மதியாக இருப்போம், மடத்துக்கு போவோம், சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பார். ஈவினிங் போகிறப்ப பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், சார் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன், எங்கள் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் இருக்கே வாங்கலேன் அப்படிம்பார். உடனே மனசு எங்கே போகும்? அப்பாயின்மெண்ட் கொடுக்க போயிடும். இப்படி தான் நம்ம மனசு யார் கூட சேர்றோமோ அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடாமினென்ட்லி வெல்கம். அதனால் நல்லவங்கள சேரணும். உலகில் விஷயங்கள் சேர்ந்துருந்தாக்கா அப்படியே அந்த பக்கமாகவே போயிட்டே இருக்கும். அது நம்ம ஏதோ ஒரு சென்டரில் நடந்த ஒரு கதை. ஒரு டிவோட்டி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், 65 வயசோ என்னமோ, ஓரளவு நல்ல வசதியானவர். மடத்துக்கு புதுசாக அவருடைய ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அவரும் அதே மாதிரி தான்.
ஸோ வந்த ஃப்ரெண்டை வந்து கேட்குறாரு சாமி, எங்கே இருக்கீங்க? வீடு எங்கேயோ பக்கத்தில் தான், மடத்துக்கு வரலாமே. அப்பப்போ, நோ சாமி, ஐ எம் ஸோ பிஸி, பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் வந்து பெரியவன், நான் நிம்மதியாக சாந்தமாக இருக்கேன், ஐ எம் குவைட் ஹாப்பி அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதோ பேசிட்டு கடைசி அந்த சாமி வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். இது சும்மா வந்து யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ பீலிட்டில் பண்ணுறதுக்கோ இல்லை, நியாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போது உங்களுக்கு வயசாயிடுச்சு, அப்பா இருக்காரா? 93 இயர்ஸ், ஹீ இஸ் அலைவ், ஓகே. ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், திடீர்னு கடவுள் உங்கள் முன்னால் வர்றார், இந்த வீட்டிலேருந்து ஒரு நபரை அழைச்சிட்டு போகணும், உங்கள் அப்பா அழைச்சிட்டு போகவா, உன் பையனை அழைச்சிட்டு போகவா அப்படின்னு கேட்டால், ஹூம் வில் யூ கிவ் அப்படின்னு ஒரு கேள்வி. யாரும் கொடுப்போம் நாம்? அப்போ பிகாஸ் ஆல்ரெடி ஹீ இஸ் ஆன் த ஹிட் லிஸ்ட் இல்லையா, கொஞ்ச நாளில் போக வேண்டியவர் தான். அப்பா அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். வெரி குட், யுவர் சாய்ஸ் இஸ் கரெக்ட். இப்போ கடவுள் பையன்கிட்ட போய் இன்னொரு உயிர் வேணும், உங்கள் அப்பாவா உன் குழந்தைய அப்படின்னு கேட்டால், இப்போ அவன் என்ன சொல்லுவான்? ஷாக்டு. நேச்சுரலி என் பேரை தான் சொல்லுவான் சாமி. ஸோ யாரும் யாருக்கும் கிடையாது. தாயார் தந்தையார் அப்படி சொல்கிறோம். தாய் யார், தந்தை யார்? அவர் தான் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய வார்த்தைகளில் தமிழ்லே வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. தாய் யார், தந்தை யார். எதுவுமே ஒரு பழைய பாட்டு, நான் யார் நான் யார் நீ யார், நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். உண்மை நல்ல கருத்துக்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த உலகில் விஷயங்களே சுற்றிக்கிட்டே இருந்தாக்கா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதிலேயே நாம் இருக்கிறதுனால நம்ம மனசு மயக்கத்திலே இருக்குது. ஆஸ் அ ரிசல்ட் we are not able to grasp what is useful, what is meaningful, what is fruitful. கடைசியில் என்ன? சாகிறப்ப நாம் துடிச்சிக்கிட்டே சாகிறோம். இதுக்காக தான் அவர் சொல்கிறார், இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. இந்த மாதிரி இங்கே நீங்கள் மடத்துக்கெல்லாம் வரீங்க, ஆரத்தியில் கலந்துக்கிறீங்க, யார் யார், அதுக்காக தான் நான் வந்து நம்ம டிவோட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி மடத்துக்கு வந்து கிளாஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னாக்கா மடத்தோட அட்மாஸ்பியர் வந்து வீட்டில் கிடைக்காது. வீட்டில் இருக்க சொல்லுங்கள், கிடையவே கிடையாது. அதில் நுழையிறப்பவே தமால்னு ஏதோ ஒரு சவுண்டு அங்கே விழும், என்ன நடக்குதோ, ஆல் மூட் இஸ் கான், அந்த மாதிரி போகும். இங்கே வந்தாக்கா நிம்மதியாக கேட்கலாம், மனசு ஒன்றி கேட்கலாம். ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இது ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். அப்பப்போ ஒதுங்கி இருக்க கற்றுக்கணும் குடும்பத்திலேருந்து அப்படின்னு சொல்கிறேன். சில பேரால் இருக்கவே முடியாது, அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க. சம் இயர்ஸ் பேக் ஒரு குழந்தை வந்து சேலத்தில் நினைக்கிறேன், அந்த பைப்பு போட்டிருக்காங்க, ட்ரில்லிங் பண்ணியிருக்காங்க, அந்த குழியை வந்து மூடவே இல்லை. அதில் ஒரு 6 மாத குழந்தைய 1 வயசு குழந்தை போய் விழுந்துருச்சு பை மிஸ்டேக். அதில் மழை பெஞ்சிருக்கிறதுக்கு முந்தின நாள் அது உள்ளே போயிடுச்சு. அது போய் எடுக்கவே முடியல. 2 நாளும் என்னமோ வந்து பக்கத்துலலாம் தோண்டி ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து அதுக்குள்ளே அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு அம்மா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெருவிலெல்லாம் ஓடணும் அப்படின்னு பேப்பரில் வந்துருந்தது. கேட்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் இல்லையா? அந்த குழி இருக்குது, குழந்தைய பார்த்துக்கணும், இல்லை அதை அடைச்சி வச்சுக்கணும், ஒன்றும் தெரியல. ஹவு வி ஆர் லிவிங், பிரித்து எடுக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறார், மனத்தை தனிமை வாழ்க்கையில் பழகாவிட்டால் மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இளம் செடியாக இருக்கும் போது சுற்றி வேலி போட வேண்டும், இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்து விடும். ஆடு மாடுகள் அப்படின்னாக்கா உலக ஆசைகள். அந்த ரிட்டையர்டு பர்சன் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது சார், வந்து சேருங்களேன், சும்மா ஜஸ்ட் 25,000 ஒன்லி அப்படின்னாக்கா 25வா அப்படி போயிடுவோம். ஆடு மாடுகள் அப்படின்னாக்கா இந்த மனசில் இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற சின்ன செடியை வந்து சாப்பிடும் உலக ஆசைகள். ஸோ மனத்திலோ மூளையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். மொனே பொனே கொனே அப்படின்னு சொல்லுவார் பெங்காலியில். மொனே மனசில், பொனே வனத்தில், கொனே அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கார்னரில், ஏதாவது ஒரு விசேஷமான வீட்டுக்கு போனால் கூட அங்கே ஏதோ ஒரு ரூம், தனியாக ஒரு ரூம் கொண்டு போய் அங்கே போய் நின்று நீங்கள் பாட்டு கண்ணு மூடிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். அதோடு என்ன செய்யணும்?
இறைவனே உண்மை, அதாவது நிலையானவர். மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை, நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த உடம்பு சத்தியமா? அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. டிஓபி, டிஓடி ரெண்டுமே உண்டு. ஒரு பெரியவர் சொல்வர், God has given us a wonderful book called life. Its first page and the last page have been written by him. Other pages are left for you to write something meaningful. அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு பேஜ் லாஸ்ட் பேஜ் அவர் எழுதுவார், மற்ற பேஜில் நாம தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். அதான் இவர் சொல்கிறார், மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை, இறைவன் மட்டுமே உண்மை. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த உடம்பு மித்யா. இந்த உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுமதி என்கிற பெயரை உடைய, ராமசாமி என்கிற பெயரை உடைய, சரவணன் என்கிற பெயரை உடைய, லக்ஷ்மி என்கிற பெயரை உடைய அந்த ஜீவாத்மா உண்மை. அது அப்படியே கடந்து போகும், வேற ஒரு உடம்புல போய் உள்ளே புகுந்துக்கும். அப்புறம் அங்கே வேற ஒரு பேர், அங்கே வேறு ஹஸ்பண்டு, வேறு ஒய்ஃபு, வேறு குழந்தைகள் போயிட்டே இருக்கும். ஸோ எத்தனை நாள் ஆசை இருக்கிற வரைக்கும் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிடு. இதுதான் பாயிண்ட். எது எது நிலை இல்லையோ அதை அகற்றிவிடு. பாரதியார் பாடுவார், பெரிதினும் பெரிது கேள் அப்படிம்பார். என்ன வார்த்தை! கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் என்னமோ ராஜா கிட்ட போய், ராமேஸ்வரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, போயிட்டான். ராஜா உட்காந்துருக்கிறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பூசணிக்காய் பத்து வேணும் அப்படின்னு கேட்டான். ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? ராஜாவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி அது இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட எந்த வசதியும் கிடையாது, நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணுனாக்கா அது ஒரு கௌரவமாக இருக்கும். 10 பூசணிக்காய் கொடுத்தா போதும் அப்படின்னாக்கா ராஜாவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதை போல் கடவுள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்டுகிட்டே இருந்தாக்கா அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு விதத்தில் இது உயர்ந்த பக்தி. இது காசிப்பூர் கார்டன் ஹவுஸில் கல்பத்தரு டே 1 ஜனவரி அன்னைக்கு ராமகிருஷ்ணர் கீழே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். யாரை தொட்டாரோ எல்லாருமே அப்படியே அழறாங்க, சிரிக்கிறாங்க. சில பேர் கண்ணு மூடி மெடிடேஷன் பண்ணுறாங்க. மேலே இருந்து சசி மகாராஜும் லாட்டு மகாராஜும் அவர் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க வெளியில் அந்த பெட்டை கொண்டு வெயிலில் போடுறப்ப அங்கேருந்து பார்த்தா எல்லோரும் குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னமோ நடக்குது. சரின்னு சொல்லி நாம் ரூம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ ஒரு டிவோட்டி போய் கேட்டாங்க, ஹே 2 பேரும் இங்கே தானே இருந்தீங்க, குருதேவர் கல்பத்தருவாக மாறிட்டார், எல்லாருக்கும் ஆன்மீக அனுபூதியை கொடுத்தார், நீங்கள் வந்திருக்கலாமே அப்படி கேட்டப்போ சசிமரா சொன்னாராம், அதனால் என்ன, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தானே. எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள்ல. இப்போ அவர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, யாருடைய சொத்து அது? நமக்கு சேர வேண்டிய சொத்து. நாம் அவர்கிட்ட போய் இதை கொடு, 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு அப்படின்னு கேட்டால் அவர் கோடிக்கணக்கில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார், நிலை இல்லாததை அகற்றிவிடு. பாரதியார் அதான் சொன்னார், பெரிதினும் பெரிது கேள். கடவுள்கிட்ட போய் இன்னும் பெருசாக கேளு அப்படின்னு சொல்கிறார். அவருக்கே வீட்டுக்கு சாப்பாடு கிடையாது, பட் மனசு எப்படி இருப்பார். தமிழ் ஒரு சேயிங் உண்டு, ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவாக இருக்காது அப்படின்னு ஒரு சேயிங். நதி நின்று போச்சுனாக்கா பாசி பிடிச்சிடும், மனசு தேடலைனாக்கா தஸ்ட் ஃபார் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாலேஜ் தஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. தஸ்ட் ஃபார் வேர்ல்டு திங்ஸ் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் ஆவீங்க, டல்லும் ஆவீங்க. அதுதான் சொல்கிறார், உண்மையை பிடித்து உண்மை இல்லாததை ஒதுக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி அந்த கேள்விக்கு பதிலை முடிக்கிறார். அது முடிஞ்ச உடனே மகேந்திரநாத் பணிவோடு இன்னொரு கேள்வியை கேட்குறார், சுவாமி இல்லறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும்? இதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.